கூப்பிட்டு வந்து இங்க வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்கறது அதெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி தூக்கி போட்டு அந்த கூட்டத்தை பத்தி கேட்காது. அது காட்டு மிராண்டி கூட்டம். அது ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணாதானே, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் கரெக்டா இருக்காருல்ல. வந்து அதெல்லாம் நோண்ட முடியாது. புரிஞ்சுங்களா? எப்படி தலைமுறையா வந்து இதெல்லாம் நம்ம நோண்ட முடியாது. பாலியல் துன்புறுத்தல்னு சொல்றது இருக்கு. ஆனா லேடிஸ் ட்ரெஸ் பண்றது அந்த மாதிரி தானே இருக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் டு அஞ்சு மீடியா. இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல இருக்கக்கூடிய நீலங்கரையில தான் இருக்கோம். ஸோ வாங்க இங்க இருக்க மக்களுடைய அரசியல் கருத்து கணிப்பிலையும் அரசியல் தெளிவையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 26 எலெக்ஷன் வந்து அறிவிச்சிட்டாங்க இல்லையா? இந்த எலெக்ஷன்ல வந்து யார் வந்தா நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா? யார் வந்தாலும் யாரும் நல்லது செய்ய மாட்டாங்கண்ணா. நம்மளாம் ஒண்டி தேடினா தான். ஏன்னா வரவங்க எல்லாமே சம்பாதிக்க தான் வராங்க. எல்லாம் பணக்காரன் தான் இருக்கிறான், தொழிலாளி தான் இருக்கிறான். ஆட்டோ ஓட்டுறவன் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான். எந்த ஆட்டோக்காரங்க யாரும் நல்லது செஞ்சிருக்கிறான்? யாருமே யாருக்கும் செஞ்சது இல்லை. ஏன்னா யாரு நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா வரவெல்லாம் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு தான் சேஃப்டி பண்ணிக்குவான். மீதி தான் இருக்கிற நஞ்சு கொஞ்சம் தான் மீதி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதனால நம்ம யாரையும் சொல்ல முடியாதுண்ணா. விஜய் ஜெயிச்சு வந்தா நல்லா இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பத்துல இருந்து, அதெல்லாம் எதிர்பார்க்கறேன். விஜய் ஜெயிச்சா நல்லா இருக்கு. நிச்சயமா எடப்பாடி ஜெயிச்சு வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு போன 4 வருஷம் நல்லா ஆண்டார், எந்த குறையும் இல்ல. அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கே எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எதனாலனா இப்ப இருக்கிற செல்வாக்கு அவருக்கு தான் நிறைய செல்வாக்கு. மற்ற கட்சி தான் எல்லாம் 2ஆ பிரிஞ்சு 3ஆ பிரிஞ்சு இருக்குது. அதனால ஸ்டாலின் வரலாம், இல்ல விஜய் வரலாம். சீமான் நல்லா இருக்கு. எதனால அவர் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் திட்டங்கள்லாம் நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் ஒழிப்புன்றாரு, இயற்கை விவசாயத்தை பாத்துக்கிறேன்றாரு, நல்ல கல்வி, மருத்துவம், இலவசம் இது எல்லாமே இதெல்லாம். எடப்பாடியார் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா அவர் வந்து இந்த நீட்டுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் இணைஞ்சு நீட் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் தமிழ் மக்கள் மேல ஒரு கிராமத்து, அதாவது அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுக்காக அந்த நீட்ல 7.5% அவங்களுக்கு வந்து வரி விலக்கு ஏற்படுத்தி அந்த கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த குழந்தைங்க அதுங்க அந்த ஃபீஸ் கட்ட முடியலனா கூட அதை தானே முன் வந்து அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டி நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வச்சு நிறைய பேருக்கு அந்த டாக்டர் அந்த வாய்ப்பு அவர் வழங்கினாரு. அந்த டிஎம்கே ஆட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்கங்க இந்த பாலியல் துன்புறுத்தல் நடக்குது, நிறைய விஷயம் நடக்குது. மக்கள் ஒரு சிலர் வந்து அதுக்கு எதிராகவும் இருக்கிறாங்க இல்லையா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாலியல் துன்புறுத்தல்னு சொல்றது இருக்கு. ஆனா லேடிஸ் ட்ரெஸ் பண்றது அந்த மாதிரி தானே இருக்கு. அதனால சிலர் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் போலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போலவும் மத்திய அரசோடு இணக்கமா இருந்து தமிழக மக்களுக்கு அதான் சொன்னார், ரெட்டை இன்ஜின்ட்டு அது அவர் இந்த வாட்டி செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுதான் கூட இருக்கிற அவர் கூட இந்த மந்திரிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு சீட்டு கொடுத்தாச்சு நீங்க போயிடுவேன், கூட இந்த கூட இருக்கிற ஆளுங்களை உங்களுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு வந்து இங்க வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்கறது அதெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி தூக்கி போட்டாரு. இன்னொன்னு, யாரா இருந்தாலும் கட்சிக்கு அவப்பெயர் பண்றவங்க, கட்சிக்கு வந்து ஒழுங்கிடமா நடக்கிறவங்கள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போலவும் ஜெயலலிதா தூக்கி தொடச்சி தூக்கி அடிக்கிறார். அந்த கெப்பாசிட்டி, அந்த ஆளுமத்திர அவருக்கு ரொம்ப இருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுறேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் சாப்பிடுறேன். இதுல அவர் என்ன கறி சாப்பிட்டா அதெல்லாம் இருக்கு. இல்ல நான் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நடிகை கூட இருந்தாருங்கிற மாதிரி எல்லாம் சில வருதுதான். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணாதானே, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் கரெக்டா இருக்காருல்ல. அதுக்கு முன்னாடி நடந்ததுல இப்போ உங்க ஏஜ்ல நீங்க பண்ணிருப்பீங்க, ஏஜ் எல்லாம் பண்ணிருப்பீங்க. அது போலதானே அவருக்கு போட்டுருக்கேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது நடக்கல இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது. அவர் கட்சியில இருந்து பெரிய பெரிய தலைவர்கள் இப்போ பன்னீர்செல்வமும் சரி, அப்புறம் இவரு செங்கோட்டையன் அவரையும் சரி, எல்லாருமே வந்து அந்த கட்சி விட்டு வேற ஒரு கட்சிக்கு போயிருக்காங்க இல்லையா? இது வந்து எப்படி நினைக்கிறீங்க? இது வந்து அவங்க அந்த கட்சியோட பலத்தை குறைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கல. கட்சிக்கு துரோகம் பண்றாங்களோ வெளியே அனுப்புறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல இது வந்து அவங்களா வந்து போறாங்க இல்லையா? சோ இது வந்து துரோகமா பாக்குறீங்களா இல்ல எப்படி? ஆமா, அண்ணாத்து ஆபீஸ உடைச்சதுல உடஞ்சா இருந்தாலும் ஓபிஎஸ் அப்படியேப்பட்டவர் எப்படி ஏடிஎம்ல வைப்பாங்க?
ஓகே ஓகே. அது துரோகம் தானே. ஆமா. என்னதான் இருந்தாலும் அழகு பார்த்தது இந்த ஏடிஎம்கே தானே. இதுல இருந்திருந்தா நல்லா இருக்கும். இவர் வெளியே அனுப்பலையா? இவங்களா தானே போனாங்க. யாரும் இவர் வெளியே அனுப்பலையா? ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சொத்து மதிப்பு 30 கோடி அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. அந்த லிஸ்ட் விட்டுருக்காங்க. சரி, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? போது உண்மையா பொய்யால நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு தலைமுறையா வந்ததுன்னா நம்மலாம் வந்து அதெல்லாம் நோண்ட முடியாது. புரிஞ்சுங்களா? எப்படி தலைமுறையா வந்து இதெல்லாம் நம்ம நோண்ட முடியாது. இருக்கிற வரைக்கும் அரசியல்வாதி யார் இருந்தாலும் சரி நல்லா இருந்தா போதும். இதான் என்னோட கருத்து. ஏன்னா நம்ம இவங்களை குறை சொல்லின்னு அவங்கள குறை எல்லாம் சொல்லினா நம்மளுக்கு தான் அசிங்கமா இருக்கும். பொழுது நம்ம தான் வேஸ்ட் ஆகும். இருக்கிற வரைக்கும் ஓடுதா சந்தோஷம். என்ன ஒண்ணு நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து நல்லது செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். இதுதான் என்னோட கோரிக்கை. கொடுக்குறாரு என்ன சலுகை நம்மளுக்கு என்ன தெரியுது? எந்த சலுகை எங்களுக்கு கிடையாது. ஒரு 2000 ரூபாய் குத்தாலும் கிடையாது, எது குத்தா கிடையாது. நான் பென்ஷன் வாங்குறேன் என்ன, அதனால எங்களுக்கு கிடையாது. என் பையனும் நல்ல இடத்துல வேலை செய்யறான், என் பொண்ணு நல்லபடியா வேலை இது பண்ணிடுது. எங்களுக்கு ஒன்றும் தேவைப்படல. இருந்தாலும் இந்த ஆட்சி நல்லா இருக்கணும். எனக்கு வேண்டியது இந்த ஆட்சி எங்க தமிழ்நாட்டை காப்பாத்துற ஆட்சியா இருக்கணும். அது எனக்கு அது ஒண்ணுதான் போதும். ஸ்டாலின் வந்தா குட். இந்த கூட்டணி கட்சிகள் சேர்த்ததால மைனஸ். என்ன ஒண்ணு, இப்போ திராவிட கட்சி வந்து பணம் செலவு பண்றதால கொஞ்சம் வரும். அதிமுகவில் வந்து அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் வந்து பணம் செலவு பண்றதுக்கு யோசிப்பாங்க. பணத்தை வந்து வாக்குக்கு கொடுத்து டெவலப்மெண்ட் பண்றதுக்கு திராவிட திமுக தயாரா இருக்குது. அந்த வகையில வந்து ஒரு மெஜாரிட்டின்றது எதுவும் வராது. இப்போ மக்கள் மனநிலையில் பார்த்தா கூட டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்ற கணக்குல தான் போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அப்படி இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அப்படி கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. 3வது இடத்துக்கு வேணா விஜய் போட்டி போட்டான்னு நான் நினைக்கிறேன். அதுல பத்தி தான் நம்மளுக்கு தெரியாது. அவருக்கு தேவைனா வருவாரு போவாரு. அது ரசிகர்கள் கூட்டம், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் பேரனே கூட நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறதுன்னு சொல்லுவான். அது போல காலம் இது. ஆனா அவனுக்கு ஓட்டு இல்லை, அவன் என்ன போட முடியாது. அதனால விட்டுருக்கு. அது வந்து அந்த கூட்டத்தை பத்தி கேட்காதீங்க. அது காட்டு மிராண்டி கூட்டம். அது எம்ஜிஆர் ரசிகர் வேற. அந்த காலத்துல இருந்த எம்ஜிஆர் ரசிகர் வந்து அவங்கள மக்களோடு மக்களா சேர்ந்து இருந்தாங்க. உதவி செய்யணும், எம்ஜிஆர் எப்படி உதவி செய்ய அதை போல இருந்த ரசிகர்கள். இவர் ரசிகர் காட்டு மிராண்டி ரசிகர், அடி ரசிகர். அதனால அதை பேசாதீங்க. கண்டிப்பாண்ணா. அவரு அப்பல இருந்து இப்போ எனக்கு 2014 இருந்து ஒரு பேச்சு கேட்டுட்டு வரேன். உண்மை பேசுறதும் நல்லா இருக்கு. இந்த திட்டம் எல்லாம் வந்தா நல்லா இருக்கு. இப்ப நம்மளுக்கு தேவைப்படுறதெல்லாம் இதுவாவே இருக்குண்ணா. இப்ப தண்ணி சேமிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு விவசாய இதை பத்தி கேட்கறது நல்லா இருக்கு. படிச்சவங்களுக்கு இப்ப அந்த இடத்துல அந்த கம்பெனி உள்ள வேலை, படிக்காத இப்ப என்னெல்லாம் விட்டீங்கன்னா கவர்மெண்ட் வேலை மாடு மேய்க்கிறதுனா ஓகே தானே எனக்கு. அது கவர்மெண்ட் வேலைன்றீங்க. நான் இங்க வந்து கஷ்டப்படுறது என் ஊர்லயே இருந்து மாடு மேய்ச்சிட்டு போயிடுவேனே, அதுவே எனக்கு ஈஸி தானே. இங்க வந்து எனக்கு கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை இதெல்லாம் கொடுத்தேம்மா இல்லை. எனக்கு ஊரோட இருக்கிறது நல்லா தானே இருக்காது. திமுக வந்து திராவிட முன்னேற்றம் எனக்கு யாரும் எதிரி இல்லை. நான் ஒரு காமனான வாக்காளர். திராவிட முன்னேற்ற கூட்டணி ஒரு 70 வரும். எடப்பாடியார் ஐயா வந்து அவர் வந்து ஒரு 70-80 வருவார். இதை வந்து இந்த கூட இருக்கிற கட்சிங்கெல்லாம் அதை வந்து பேரம் பேசி எனக்கு வந்து இந்த மந்திரி சீட்டு கொடுக்கணும், துணை மந்திரி கொடுக்கணும் அப்படி சொல்லி அதை ஏமாத்தத்துக்கு இந்த 2 திராவிட கட்சிகளும் இழுபறி ஆட்சி வரும்போது உள்ள போறதுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு அவங்க வந்து தயாரா இருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் நெருக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் சலுகைகளும் சரி, லேப்டாப், ஊக்கத்தொகை எல்லாம் நிறைய தராங்க. இது வந்து எப்படி அவங்களோட முன்னேற்றத்துக்காகவா இல்ல ஓட்டுக்காக பண்ற செயலா? முன்னோட்டுக்கும் ஓட்டுக்காக இல்லைன்னா எல்லாருமே செய்யறாங்க, நம்மளும் செய்யலாம். எப்படி நம்மளோட வரி பணம், நம்மளோட டாக்ஸ் பணம், நம்ம ரோட் டாக்ஸ், இது மாதிரி வந்து சிலதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது. அந்த காசு எடுத்து தான் இதெல்லாம் பண்றது. யாருமே சொந்தமா அவங்க சுயமா அவங்க காசுல பண்றது கிடையாது. எப்படின்னா இப்போ ஒரு ட்ரஸ்ட்னால பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்ல வந்து ஒரு 20-50 பேர் இருப்பாங்க. ஒரு ட்ரஸ்ட்ல எப்படி வருதோ அதே மாதிரிதான் இதுலயும் வருது. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்படி இல்லையா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அரசாங்கம் வந்து சரியில்லை, அதனாலதான் இப்படி நடக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலன்னா சரியில்லைன்னு சொல்லலாம். நடவடிக்கை எடுத்தா சரியில்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லையா, இப்ப இந்த அஜித்துங்கிற ஒருத்தர் இறந்தாரு இல்லைங்களா? சோ அதுல வந்து அது இப்ப வரைக்குமே வந்து அது நிறைய மக்களுக்கு தெரியுது யாரு குற்றவாளின்னு. ஆனா இப்ப வரைக்கும் சீரான நீதி கிடைக்காம இருக்கு.
சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல நான் அப்பா பையனை அந்த போன் கடையில வச்சு அது கொண்டாங்க. இப்ப தீர்ப்பு வந்தது 9 பேருக்கு போலீஸ் இது தூத்துக்குடியா 5 வருஷம் கழிச்சு இது தீர்ப்பு வருதுண்ணா. இப்போ அவர் ஆட்சி முடிஞ்சப்ப இப்பயும் தீர்ப்பு வருது. அது இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? இது போல நிறைய இருக்குண்ணா. அப்புறம் இந்த ஸ்விக்கி டெலிவரி பாய் அடிச்சுக்கணும், உங்களுக்கு கஞ்சா பிரச்சனை நிறைய இருக்குண்ணா. இப்ப பெருங்குடியில கூட ஒருத்தர் வெட்டி கொண்டாங்க, அப்படி பிரச்சனை ஓடிட்டு நிறைய இருக்குண்ணா. இது நடக்காம இருந்திருந்தா இப்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா எந்த நிகழ்வை சொல்லுங்க? ஒரே நிகழ்வு தான், திமுக ஆட்சி வராம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும், அவ்வளவுதான்.